அனைவருக்கும் வணக்கம். நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா தாய் தான் நம்மளை ஓடி வந்து மருந்து கொடுத்து காப்பாத்துவா. அதுபோல உலகத்துல இருக்கிற அத்தனை பக்தர்களுக்கும் உடம்பு சரியில்லைன்னா ஓடி வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு தாய் இருக்கா. அந்த தாய் தான் சீதளா தேவி. காத்தியாயனி அப்படின்னு அழைக்கப்படுறா. காத்தியாயனி அப்படின்னா சகல சக்திகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு பொருள். வசந்த ருதுன்னு அழைக்கப்படக்கூடிய சித்திரை வைகாசி மாசத்துல இந்த சீதளா தேவி உலக ராணியாக அவள் கொண்டாடப்படுகிறாள். ஒரு முறை அசுரன் என்ன பண்ணினானா, தேவர்களெல்லாம் படாத பாடுபடுத்துறதுக்காக கொடுமையான வெப்பு நோய்களை எல்லாம் கொண்டு வந்தானா. அம்மை, காலரா போன்ற நோயெல்லாம் வர வச்சானா. எல்லாரும் குழந்தைகள் முதல் முதியவர் வரை எல்லாரும் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்க. சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தால இந்த பூமிக்கு கிடைத்தவள் தான், தாயாக அவதரித்தவள் தான் அந்த சீதளா தேவி. சமஸ்கிருதத்துல சீதளா அப்படின்னா குளிர்ச்சின்னு பொருள். வடநாட்டில் சீதள் தேவி அப்படின்னு சொல்லி வழிபடுவாங்க. தென்னாட்டில் மாரியம்மன், கருமாரியம்மன், எல்லை காக்கும் மாரியம்மன், அமிர்தவர்ஷினி, இப்படி பல பெயர்களால் அம்பாள் அழைக்கப்படுறா. இந்த சீதளா தேவி எப்படி காட்சி தருகிறாள் தெரியுமா? சிரஸ்ல முரத்தால் அலங்கரிக்கப்பட்ட சிரசு, கையிலே குடமும் துடைப்பமும் தாங்கி ஒரு கழுதையின் மேல காட்சி தருவதாக சீதளாஷ்டகத்துல பரமேஸ்வரன் சொல்றார். இந்த சீதளாஷ்டகத்தை சொல்லி நம்ம அம்பாளை வழிபட்டோம்னா நமக்கு அவ்வளவு நோய்களும் குணமாகும். 64 விதமான நோய்களை, வெப்பு நோய்களை குணமாக்கக்கூடிய சக்தி அந்த சீதளா தேவிக்கு உண்டு. லலிதா சகஸ்ரநாமத்துல கூட சீதளாயை நமக அப்படின்னு ஒரு வரி வருது. அதனால சீதளா தேவிய எங்க போய் வழிபடுறது தானே கேக்குறீங்க. மதுரையில ஒரு சீதளா தேவி கோயில் இருக்கு. எதுக்கு மதுரை வரைக்கும் போனோம்? நீங்க சென்னையில இருக்கீங்களா? சென்னையில மடிப்பாக்கத்துல குபேர நகர்ல சீதளா தேவிக்கு கோயில் இருக்கு. அங்க போங்க. வஸ்திரம் சாத்தி எல்லாரும் வழிபடுவாங்க. கர்ப்பிணியா இருக்கிற பெண்கள்லாம் அந்த கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும். இப்படி ஒரு கையில வேப்பலையும் இன்னொரு கையிலையும் அமிர்தத்தையும் கொண்டு அந்த அம்பாள் கருணை மழை பொழிகிறாள். அமிர்தமும் வேப்பலையும் மருத்துவ குணம் கொண்டது. நம்மை காக்கக்கூடிய நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு மருத்துவச்சி தாங்க மடிப்பாக்கத்துல இருக்கிற அந்த சீதளா தேவி. அதனால மறக்காம சீதளா தேவி ஆலயத்துக்கு போங்க. சீதளாஷ்டகத்தை உச்சாடனம் பண்ணுங்க. அந்த அம்பாளுடைய நாமத்தை சொல்லுங்க. உங்க வீட்டுக்கே வந்து உங்களுக்கு கருணை மழை பொழிந்து உங்களை காப்பாத்துவா அந்த சீதளா தேவி. நன்றி, வணக்கம்.